ஸ்டாக்ஸ் வாங்கி விற்று தலைவலியோடு இருக்கிற இன்வெஸ்டராக நீங்கள் இருக்க வேணாம்னு நினைக்கிறீங்களா? மியூச்சுவல் ஃபண்டில் தாராளமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். 1 கோடி என்ற இலக்கை அடையலாம். சில ஆயிரம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு முதலீட்டாளராக நீங்கள் இப்போ இருந்தாக்கணும். லட்சங்களை கடந்து 1 கோடியை நீங்கள் எட்ட முடியும். மைல்ஸ்டோன்ஸ் 12 அதற்கான ஒரு இடம் தான். அது உங்களுக்காக தான் உருவாக்கி இருக்கோம். இந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக நீங்கள் நிச்சயமாக 1 கோடி என்ற இலக்கை அடைய முடியும். ஒவ்வொரு மைல்களாக கடந்து 1 கோடி உங்களுக்கு வந்து சேரும். கீழே உள்ள ஃபார்மை ஃபில் பண்ணுங்க, M2W சேருங்க, நிம்மதியாக இன்வெஸ்ட் பண்ணுங்க. வெல்கம் டு PPF ஷோ. டுடே பேசலாம் பர்சனல் ஃபைனான்ஸ். இந்த எபிசோட்ல நம்ம லாஸ்ட் எபிசோட்ல பேசினதுல இருந்து மார்க்கெட்ஸ்ல நிறைய வாலட்டாலிட்டி இருந்திருக்கு. ரொம்பவே ஆங்ஷியஸா இன்வெஸ்டர்ஸ் ஆயிருக்காங்க. அவங்களுடைய நிறைய கேள்விகள் இருக்கும். அவங்க சார்பா அவங்களோட கேள்விகளை நாங்க இன்னைக்கு ஷாம் சாரோட டிஸ்கஸ் பண்ண போறோம். வாங்க எபிசோட்குள்ள போலாம். நேற்று ரீசெண்டா ஈரான் சவுதியில இருக்க ஆயில் ரிஃபைனரி எல்லாமே அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எப்படி நம்மளோட மார்க்கெட்ல ரிஃப்ளெக்ட் ஆக போகுது? ஃபண்டமெண்டலா இந்த வாரில் இது வரைக்கும் ஆயில் அசெட்ஸை டச் பண்ணாமல் ஃபைட் போயிட்டு இருந்து. உதாரணத்துக்கு ஈரானில் இருக்கிற கார்கி ஐலண்டை US பாம்பு பண்ணபோது கூட ஆயில் அசெட்ஸ் மேலே எந்த ஒரு வெப்பனும் ட்ராப் பண்ணல. பட் இப்போ பார்த்தீங்கன்னா UAEலையும் சரி கத்தார்லேயும் சரி சில அசெட்ஸை ஈரான் பாம்பு பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி இஸ்ரேல் ஈரானில் இருக்கக்கூடிய சில ஆயில் அசெட்ஸை அட்டாக் பண்ணியிருக்காங்க. பட் இதுக்கப்புறம் இந்த வீடியோ நம்ம ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி ட்ரம்ப் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு ட்ரூத் சோஷியலில். அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருனாக்கா, இஸ்ரேல் இந்த மாதிரி இது பண்ணதுக்கு எந்த மற்ற நாடுகளும் ஆதரவு கொடுக்கவில்லை, அமெரிக்காவும் அதை கண்டிக்கிறது, கத்தாருக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது, UAEயும் ஈரானை அட்டாக் பண்ணுறதுல எந்த விதமான ஒரு ஆர்வமும் காட்டவில்லை அல்லது விருப்பமும் இல்லை UAEக்கு அப்படிங்கிறத ட்ரம்ப் கிளாரிஃபை பண்ணியிருக்காரு. ஸோ இந்த டெவலப்மெண்ட் ஒரு குட் டெவலப்மெண்ட் தான் சொல்லுவேன். ஃபண்டமெண்டலாக எனர்ஜி ப்ரொடியூசிங் அசெட்ஸை ஒரு வாரில் கூட அட்டாக் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கு. இப்போ இந்த நிலைப்பாடு மாறி இந்த வார் மோசமாக போகணுமான்ற ஒரு கொஸ்டினை எல்லா பார்ட்டிஸும் தங்களை கேட்டுக்கணும். இப்போ இது வரைக்கும் அதற்கான ஒரு வாய்ப்பு குறைவாகத்தான் எனக்கு தெரியுது. பட் வாரில் யூ கேன் நெவர் சே எனிதிங். யாராவது ஒருத்தர் அத்துமீறிட்டா அதுக்கு இன்னொருத்தர் கண்டிப்பாக ரியாக்ட் பண்ணி தான் ஆகணும். இல்லைன்னா அவங்களுடைய இடத்த காப்பாற்றிக்கிறதுக்கு அதுவே ஒரு பிரச்சனை ஆகிடும். ஸோ யாரும் அத்துமீறாத ஒரு சூழல்ல டெஃபினட்டாக இந்த ஒரு விஷயம் ஸ்லோவாக செட்டில் ஆகும்னு நினைக்கிறேன். பட் அதர்வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வாரினுடைய மிக முக்கியமான ஆஸ்பெக்ட்ஸ் என்னன்றதை பாருங்க. ஃபர்ஸ்ட், ஈரானுடைய அசெட்ஸ், தட் இஸ் மிலிட்ரி அசெட்ஸ் முக்கால்வாசி போயிடுச்சு. இருக்கிறது என்னன்னா, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த இருப்பதாக சொல்லப்படுற என்ரிச் யுரேனியம் ஒரு 60 கிலோ ஏதோ சொல்றாங்க, 60 to 90 கிலோ ஸ்பெகுலேட் பண்றாங்க. இதை கைப்பற்றுவது தான் இன்னைக்கு அமெரிக்காவினுடைய நோக்கமாக இருக்கிறது. இது எங்க இருக்குன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அதை எப்படி எடுக்கிறதுங்கிறது தான் அவங்க இன்னைக்கு முனைப்பா இருக்காங்க. மற்றபடி இந்த வார்ல யூஎஸ்க்கு ஈரான்ல கிடைக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான், ஆயில். தே வாண்ட் டு கண்ட்ரோல் த ஆயில். வெனிசுலால என்ன நடந்ததோ அதே இங்க நடக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க. ஆயில் அண்ட் கேஸ் அசெட்ஸ் அவங்களுக்கு வேணும், அதை விற்க போறாங்க. ஈரானை பொறுத்த வரைக்கும் ஈரான் இன்னைக்கு இந்த வார்ல தேர் ஒன்லி பீங் லோ இன்டென்சிட்டி த்ரெட். அதாவது இந்த ட்ரோனு இந்த மாதிரி ஓகே, அவங்கள்ட்ட பெரிய வெப்பன்ஸோ இல்லை பெரிய ஒரு ஒரு லார்ஜ் ஸ்கேல் வார் பண்ற அளவுக்கு ஈரான்கிட்ட இன்னைக்கு சக்தி இல்லை, அது குறைஞ்சு போயிடுச்சுன்றது தான். அப்புறம் தலைமை இல்லை. ஸோ தலைமையே இல்லாமல் ஒரு வாரை ஃபைட் பண்ணுறதுங்கிறது எந்த நாடாலையுமே செய்ய முடியாத ஒன்று. ஸோ இந்த வாரில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வெஸ்ட்டும் அதர் அரப் கண்ட்ரீஸும் ஈரான் விட ஒரு பெட்டர் பிளேஸில் தான் இருக்காங்கன்றது தான் உண்மை. பட் இது ஒரு க்ளோஷருக்கு வரணும். க்ளோஷருக்கு வந்தாக்க என்ன ஆகும்னா, டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஆயில் அண்ட் கேஸ் த்ரூ த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் ஃப்ரீயாக இருக்கணும். இது எப்போ நடக்கும்ன்றது யாருக்கும் தெரியாது. இது நடக்காதான் இன்னைக்கு நமக்கெல்லாம் ஒரு கவலையை தரக்கூடிய ஒரு விஷயம். இது நடக்கணும். எப்போ நடக்கும் யாராலையும் சொல்ல முடியாது. ஸோ ஃபாலோ அப் கொஸ்டின் டு தட், யூ ஹவ் சீன் மல்டிபிள் மார்க்கெட் கிரைசிஸ் உங்களோட 35 years ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் கரியரில். ஸோ ஹவு இஸ் திஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் கிரைசிஸ்? இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க, என்ன பண்ணணும்? முன்னாடிலாம் கிரைசிஸ் வந்தாக்கா இன்வெஸ்டர்ஸ் அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்றது, பேனிக் ஆவாங்க, இன்வெஸ்டே பண்ண மாட்டாங்க, அடுத்து என்ன நடக்கும் அடுத்து என்ன நடக்குன்ற பயத்திலே இருப்பாங்க.
பட் இந்த கோவிடுக்கு அப்புறம் நடந்த கிரைசிஸ்ல எல்லாமே இன்வெஸ்டர்ஸ் அந்த அளவுக்கு பேனிக் ஆகுது இல்லை. அதுக்கு நேர் எதிர்மறையா ஆக்சுவலாக இன்வெஸ்டர்ஸ் ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க முதல்ல. இதுதான் என்னுடைய அப்சர்வேஷன். ஸோ ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்கனால என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா டிப்புமே இட் ஷுட் கெட் பாட் அப்படின்னு ஒரு தியரியை அவங்கவுங்க மனசில் ஆழமாக வச்சுக்கிறாங்க. எல்லா டிப்லையும் நீங்கள் எதை வாங்கினாலும் நீங்கள் பணம் பண்ணுவீங்க அப்படின்றது செகண்ட் அசம்ஷன். ஓகே, இது உண்மை கிடையாது. ரெண்டாவது டெஃபினட்டாக கிடையாது. எல்லா டிப்லையும் வாங்கலாங்கிறது வேணால் ஓரளவு உண்மையாக இருக்கலாம். பட் எல்லா டிப்லையும் எதை வேணால் வாங்கலாங்கிறது இட் இஸ் நாட் அ கரெக்ட் திங்கிங். ஸோ இவங்க கிட்ட இருக்கிற ஷேரெல்லாம் மறுபடியும் வாங்கினா ஏறிடும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு தவறான அண்டர்ஸ்டாண்டிங். மூணாவது என்னன்னா, கரெக்ஷன்ஸ் டோன்ட் லாஸ்ட் லாங் அப்படிங்கிறது. இது எல்லாமே இந்த கடந்த 5 ஆண்டுகளில் நடந்த அனுபவத்தின் அடிப்படை. ஓகே, கடந்த 5 வருஷத்துல இன்ஃப்ளேஷனை குறைச்சிக்கிட்டே வந்தாங்க. இன்ஃப்ளேஷன் குறையும் போது இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்க முடிஞ்சுது. பணம் உலகம் பூராவும் எல்லா நாடுகள்லையும் புழங்கியது. ஸோ தே அலௌட் மணி சப்ளை டு பி வெரி ஹை எவ்ரிவேர். இதன் வெளிப்பாடு தான் ஸ்டாக் மார்க்கெட் விழும்போதெல்லாம் மேலே போனது. அதற்கான சூழ்நிலை முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை என்னன்னா, இன்ஃப்ளேஷனை கட்டுப்படுத்துறது தொடர்ந்து சேலஞ்சாக இருக்க போகுது. இப்போ ஆயில் $105 இருக்கு. மெட்டல் ப்ரைஸ் எல்லாம் ஏறிட்டு இருக்கு. ஃபுட் ப்ரைஸஸும் ஏறும். ஏன்னாக்கா பேட்டில் எங்கே நடக்குது? மிடில் ஈஸ்டில். இப்போ மிடில் ஈஸ்ட்டுக்கு ஃபுட் எப்படி போகும்? ரைட், அவங்க எப்படி அவங்க கண்ட்ரிஸை ஃபீட் பண்ணுவாங்க? எத்தனை நாடுகள் ப்ரொடியூசிங் நேஷன்ஸ், ஃபுட் ப்ரொடியூசிங் நேஷன்ஸ் எத்தனை மிடில் ஈஸ்டில்? இதெல்லாம் யோசிக்கணும். ரைட், அப்போ இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலச்சூழல் நோக்கி போயிட்டு இருக்கோம். இன்ஃப்ளேஷன் அதிகமாச்சுன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் மேலே போகும். அப்போ அசட் ப்ரைஸஸ் கீழே வரும். அசட் ப்ரைஸஸ் கீழே வரும்னா எல்லா அசட் ப்ரைஸும் கீழே வரும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை மாறி மறுபடியும் லோ இன்ஃப்ளேஷன் வர்றதுக்கு எவ்வளோ டைம் ஆகும்னு யாருக்கும் தெரியாது. அப்போ விழுற மார்க்கெட் ஒரே மாசத்துல ஏறிடும், 2 மாசத்துல ஏறிடும், எதை வேணா பண்ணலான்ற அந்த ஒரு நம்பிக்கை வந்து இன்னைக்கு எனக்கு தெரியுது. அது தவறாக நான் நினைக்கிறேன். தட்ஸ் நாட் அ கரெக்ட் எக்ஸ்பெக்டேஷன். இன்னும் பீப்புள் வந்து லாங்கர் டியூரேஷன், அதாவது 1 ஆண்டு 2 ஆண்டுக்கு ரிட்டர்ன் கிடைக்காது அப்படின்ற ஒரு விஷயத்தை ஏற்றுக்கக்கூடிய இடத்துக்கு வரணும். டெஃபினட்டாக பீப்புள் வரலன்றதான் என்னுடைய கருத்து. டிப்பை தைரியமாக வாங்குறாங்க அப்படிங்கிறது பாசிட்டிவான விஷயம் இல்லை. ஏன்னா நீங்கள் ராங் எக்ஸ்பெக்டேஷனோட ஒரு டிப்பை வாங்குறதுங்கிறது இட்ஸ் நாட் அ குட் திங். உங்கள் எக்ஸ்பெக்டேஷனும் கரெக்டாக இருக்கணும், நீங்கள் கன்விக்ஷனோடையும் வாங்கணும். அப்போ தான் உங்களால் வந்து மார்க்கெட்டில் இருந்து அந்த லாபத்தை பார்க்க முடியும். சப்போஸ் நீங்கள் 2 டிப்பை வாங்கிட்டு அதுக்கப்புறம் 3வது ஒரு டீப் கட் இந்த மார்க்கெட் பெரிய ஃபால் வந்ததுன்னா அந்த ஃபாலில் நிறைய பேர் வெளியே போயிடுவாங்க, அல்லது அதை வாங்கவே மாட்டாங்க. மேக்ஸிமம் ரிட்டர்ன் எப்போ வரும்? அந்த டீப் கட்டை வாங்கினதான் வரும். ஸோ இன்னைக்கு இன்வெஸ்டர்ஸினுடைய மைண்ட் செட் இன்னும் மாறணும்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு இருக்கிற மைண்ட் செட் அவ்வளவு சரியானதாக எனக்கு படலை. ஸோ அதுக்கு இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, a very small percentage of people are also redeeming. ஒரு பேனிக் அட்டாக் மாதிரி வந்து ரிடீம் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. வாட் இஸ் யோர் அட்வைஸ் டு them? See, இன்வெஸ்டிங்ல 2 வகையான இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க. ஒரு வகையான இன்வெஸ்டர் வாங்குவாங்க, எந்த சொத்தாக இருந்தாலும் ரொம்ப வருஷங்களுக்கு வச்சுப்பாங்க, நிறைய லாபம் பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் தேவைக்கு ஏற்ப விற்பாங்க. ஒவ்வொரு வருஷமும் நான் இவ்வளோ லாபம் பார்த்தேன் அப்படின்னு மற்றவங்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை அவங்களுக்கு இருக்காது. அல்லது அவங்களுக்கு வந்து ஒரு ஆங்ஸைட்டி, ஒவ்வொரு வருஷமும் பணம் அப்படின்ற ஒரு ஆங்ஸைட்டி இருக்காது. இவங்க தான் அதிகமாக பணம் பண்ணுவாங்க. என்னுடைய அனுபவத்திலே சொல்கிறேன், இந்த ஒரு வருஷமும் நம்ம லாபம் பண்ணோம் அப்படின்ற ஒரு தேவை எனக்கு லைஃப்பில் எப்போ இருந்ததோ அந்த பீரியடில் நான் பண்ண ரிட்டர்னை விட எனக்கு இப்போ இந்த வருஷம் லாபம் பண்ணலைன்னா பரவாயில்ல அப்படின்னு நான் சில வருஷங்கள் எப்போ கடந்து பண்ணனோ அந்த பீரியடில் வந்த லாபம் தான் பல மடங்கு அதிகம். பிகாஸ் யூ வில் ஆல்வேஸ் மேக் மோர் டிசிஷன்ஸ் விச் வில் லீட் டு மோர் மிஸ்டேக்ஸ். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரி நான் சொன்னவங்க எல்லாருமே வெயிட் பண்ணி நிறைய வருஷம் இருந்து பணம் சம்பாதிக்கக்கூடியவங்க. இந்த கேட்டகரி வந்து இன்னைக்கு க்ரோ ஆகிட்டு இருக்குன்றது தான் பாசிட்டிவ். பட் தெர் இஸ் அ செகண்ட் கேட்டகரி. இந்த வருஷம் நான் பணம் பண்ணோம், 2 இயர்ஸ் தான் நான் வெயிட் பண்ணுவேன், எனக்கு 3 இயர்ஸில் வரலன்னா நான் இங்கே போயிடுவேன். இவங்க வந்து நான் சொன்ன ஃபர்ஸ்ட் கேட்டகரி ஹை கன்விக்ஷன் இன்வெஸ்டர்ஸ்னா இவங்க வந்து ஃபேர் வெதர் இன்வெஸ்டர்ஸ். உதாரணத்துக்கு இன்னைக்கு போய் கோல்டு அண்ட் சில்வரை விரட்டுவாங்க. 2026 யாரெல்லாம் கோல்டு வாங்கியிருக்காங்களோ சில்வர் வாங்கியிருக்காங்களோ இந்த 3 மாசத்துல அவங்கள நீங்க டெஃபினட்டா ஃபேர் வெதர் இன்வெஸ்டர் அப்படின்னு போட்டுக்கலாம். ரைட், யாரெல்லாம் ஈக்விட்டிக்கு 2024 அப்புறம் வந்து ரொம்ப அக்ரஸிவா வாங்கிட்டு இன்னைக்கு வந்து எனக்கு ரிட்டர்ன் பத்தலை, எனக்கு இன்னும் ரிட்டர்ன் வரணும்
அது எப்படி 2 years ரிட்டர்ன் இல்லாமல் இருக்கலாம், இப்படியெல்லாம் மைண்ட் கேம்ஸ் தங்களோடய விளையாடிக்கிறவங்க டெஃபினட்டாக இந்த ஃபேர் வெதர் இன்வெஸ்டர்ஸ் தான். என்னுடைய அனுபவத்தில் ஃபேர் வெதர் இன்வெஸ்டர்ஸ் யூஸ்வலாக டபுள் டிஜிட் ரிட்டர்ன் லைஃப்பில் பண்ணுறது இல்லை. ஏன்னா அவங்க எல்லா சொத்து வகையிலுமே போதுமான நேரம் இருக்க மாட்டாங்க. அதில் இருந்திருப்பாங்க, ஆனால் அதில் எந்த பயனும் பெற மாட்டாங்க. Because they are always coming to the party late and leaving the party early. So they are never in the party actually. Jumping from one party to another, coming late to one party, leaving the party before the next party begins. Okay, so இதுதான் இவங்களுடைய சைக்காலஜி. இன்வெஸ்ட்மெண்ட் வேர்ல்ட்ல இந்த மாதிரி இருக்கிறவங்க ஏக்கச்சக்கமான பேர். ஓகே, இந்த நபர்கள் வந்து தானே இன்வெஸ்ட் பண்றாங்களா அல்லது ஒரு அட்வைசரோட இன்வெஸ்ட் பண்றாங்களான்றது இட் இஸ் நாட் அட் ஆல் ரெலவெண்ட். மெட்டீரியலே கிடையாது, இந்த பிஹேவியர் தான் ரெலவெண்ட். பிகாஸ் இந்த 2 வகையான பாதைகளுக்கும் இடையே உள்ள டிஃபரன்ஸ் ஒரு 50 இல்லை 75 பேசிஸ் பாயிண்ட்ஸ், 0.5% மேக்ஸிமம். அந்த 0.5% doesn't make the real difference to their returns. The behavior makes all the difference. ஓகே, ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் 2026 இன்னைக்கு ஃபேர் வெதர் இன்வெஸ்டர்ஸை நிஜமாவே ரொம்பவே கஷ்டப்படுத்துது அப்படின்னு தான் நினைக்கிறேன். நிறைய பேர் அந்த மாதிரி எடுத்துகிட்டு தான் போகிறாங்க. அது டேட்டாவும் உங்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சிருக்கு. February டேட்டா மியூச்சுவல் ஃபண்டை பார்த்தீங்கன்னா மார்ச் இன்னும் இதை அதிகப்படுத்தும். எல்லா இடத்துலையும் நம்ம பார்க்குறோம். ஆக்சுவலாக பிஎம்எஸ் இண்டஸ்ட்ரியில் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா நிறைய பிஎம்எஸ் ஸ்கீம்ஸில் வெறும் அவுட்ஃப்ளோ மட்டும்தான் இருக்குது. பட் இது எல்லாமே இந்த ஃபேர் வெதர் இன்வெஸ்டர்ஸ் தான். தோஸ் ஹூ ஃபீல் தட் எவ்ரி இயர் ஆர் எனக்கு வந்து நான் 1 year தான் வெயிட் பண்ணுவேன், நான் 2 year தான் வெயிட் பண்ணுவேன். ஸோ என்னுடைய அனுபவத்தில் இந்த 1 year தான் வெயிட் பண்ணுவேன், 2 year தான் வெயிட் பண்ணுவேன் இன்வெஸ்டர்ஸ் ஜெயிச்சதே கிடையாதுமா. தேவ் நெவர் ஒன். மேபி கோவிட்ல ஏதோ அதிர்ஷ்டத்தில் வந்திருக்கலாம். பிகாஸ் வேல்யூவேஷன் வாஸ் சோ லோ தட் எனிபடி வுட் மேக் மணி. பட் தட் இஸ் நாட் த இன்வெஸ்ட்மெண்ட் சினாரியோ ஓவர் 30-40 years. ஸோ இன்னைக்கு இது மாதிரியான இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேர் உருவாக்கி இருக்காங்க. அவங்க வந்து முதல்ல தானே பண்ணியிருப்பாங்க, அப்புறம் ப்ரொஃபஷனல்கிட்ட போயிருப்பாங்க. எல்லா இடத்துலையுமே அவங்களுக்கு வந்து ராங் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், ஆரும் தப்பு, ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டேஷன் ஆர், காம்பவுண்டிங்கில் இருக்கிற ஆர், என்னும் தப்பு, டியூரேஷன். ஸோ இது 2ம் தப்பாக வச்சுக்கிட்டாக்கா யூஸ்வலாக தே வில் பி ஜம்பிங் ஃப்ரம் ஒன் பார்ட்டி டு அனதர். இப்போ இந்த வருஷம் எடுத்துக்கோங்களேன், இந்த வருஷம் எந்த அசட் கிளாஸ்லையுமே நீங்கள் பணம் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, எக்ஸப்ட் டெட்டு. ஓகே, என்ன பண்ணுவீங்க நீங்கள்? ஒன்றுலேருந்து இன்னொன்று, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் தாவிக்கிட்டே இருந்தாக்கா இஸ் இட் கோயிங் டு ரியலி கிவ் ரிட்டர்ன்ஸ்? ஆன்சர் இஸ் நோ. ஐ டோன்ட் திங்க் ஸோ. நீங்கள் வேணா பாருங்க, எதிர்பாராத செல்லர்ஸ் வந்து எப்படி ஈக்விட்டியில் வராங்களோ அதே மாதிரி ப்ரெஷியஸ் மெட்டல்ஸ்லையும் வருவாங்க, நிச்சயமாக வருவாங்க. கண்ட்ரிஸே இன்னைக்கு வார்னால பணம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு என்டையர் மிடில் ஈஸ்ட் ஹேஸ் டு ஃபீட் தேர் பீப்புள். They have to keep their services running. Countries don't have income. எதை விற்பாங்க சொல்லுங்க? இன்வெஸ்ட்மெண்ட்ஸை விற்பாங்க. அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்ஸை விற்கும்போது கோல்டு சில்வர்லாம் விற்காம அப்படியே வச்சிருப்பாங்களா? ஸோ எல்லா அசட் கிளாஸுமே இந்த மாதிரி ஒரு சினாரியோவில் ரிஸ்க்கு வருது. ஸோ அப்போ இது இல்லை, அது பேடு, எனக்கு தெரியும், நான் இதை வாங்குவேன் அப்படின்னு இஃப் வி மேக் இட் ஆல் அபவுட் அவர் செல்ஸ், நம்ம புத்திசாலித்தனத்தை பற்றின ஒரு இஷ்யூவை நம்ம ஆக்கிக்கிட்டோம்னாக்கா அது நமக்கு நல்லது இல்லை. பட் ஃபேர் வெதர் இன்வெஸ்டர்ஸ் இதுதான் பண்ணிட்டு இருக்காங்க, இதான் பண்ணுவாங்க. சார், இப்போ நீங்கள் சொன்னீங்க டீப்பாக ஒரு கட் வரும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு முன்னவே என்னோட லம்சம்லாம் நான் போட்டுட்டேன்னு வச்சிடலாம். அப்போ அந்த டீப் கட்டில் வாங்குறதுக்கு என்கிட்ட எதுவும் இருக்காது இல்லை. அப்போது பாயிண்ட் என்னன்னா, இப்போ இன்வெஸ்டர்ஸ் வந்து அந்த டீப் கட்டுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது மார்க்கெட் அந்த டீப் கட் போகிறப்போ நான் பண்ணுறேன், எனிவேஸ் வந்து இந்த சுச்சுவேஷன் வர்சன் தான் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு ப்ரெடிக்ஷன்ல இந்த மாதிரி ஒரு கால் எடுக்கிறாங்க. தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணோங்கிறது நல்ல பிரின்சிபல். ஒரு டீப் கட் வரும்போது ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணோங்கிறது நியாயமான எதிர்பார்ப்பு. ஆனால் எதுவுமே இன்வெஸ்ட் பண்ணாமல் டீப் கட் வரட்டும், நான் அப்போ மட்டும் போடுறேன் அப்படின்ற அந்த அதிபுத்திசாலித்தனம் இருக்கு பாரு, அது ஜெயிச்சதே கிடையாது. நான் பார்த்து யாருமே ஜெயிச்சது கிடையாது. இது எப்படின்னா, சப்போஸ் நீங்கள் லைஃப்பில் நிறைய பணம் சேர்த்துட்டீங்க, எப்போ கார் வாங்க போகிறீங்க? இல்லை இன்னும் கொஞ்சம், இன்னைக்கு எங்கிட்ட இவ்வளோ லட்சம் இருக்குது, இன்னும் அந்த கோடிக்கு போயிட்டு அப்புறம் அங்கேருந்து இன்னும் பல கோடி போயிட்டு அப்புறம் வாங்குறேன்னு கடைசியில் கார் வாங்குவாங்களா? என்ன ஆகும்? நான் பார்த்த வரைக்கும் அந்த மாதிரி பெருசாக பேசுகிறோம், நான் பென்ஸ் வாங்க போகிறேன்னு சொன்னவெல்லாம் அதை எதையுமே அனுபவிச்சில்லை. தே ஒன்லி டை வித்தவுட் எக்ஸ்பீரியன்சிங் இட். இதே பிரின்சிபல் தான் இன்வெஸ்டிங்லேயும் நடக்கும். நீ வந்து நான் பாட்டமில் வாங்குறேன், ஐ நோ வென் அப்படின்னு சொல்கிறவங்க, எதுவுமே பண்ணாமல் வேடிக்கை பார்க்குறவங்க தான் என்னுடைய
அனுபவத்தில் நான் அதிகமாக பார்த்தவர்கள். தேர் இஸ் நோ சூப்பர் ஸ்மார்ட் பர்சன் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வேர்ல்டு. ஓகே, அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் பிரேக் டவுன் பண்ணுங்கள், 3-4 டிரான்ஷையாக பிரியுங்க. எப்படி இந்த 3-4 டிரான்ஷையில் ஒரு சூப்பர் கட், டீப் கட் வந்துடும். அதில் நீங்கள் நிறைய பணம் போட வாய்ப்பு கிடைக்கும். சரி, ஒருவேளை உங்களுக்கு பயமாக இருக்குது, ஐயோ இந்த 3-4 டிரான்ஷையில் இது வராமல் அதுக்கப்புறம் ஒரு 5வது டிரான்ஷையில் வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு ஃபியர் இருந்ததுனாக்கா, தனியாக டீப் கட்டுன்னு ஒரு பணத்தை தனியாக வச்சுருங்க. தொடாத ஒரு பணத்தை தனியாக வச்சுருங்க. மிச்ச பணத்தை 4ஆக பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு வாங்க. ஓகே, இது முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் டீப் கட் வந்தால் இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஒருவேளை இந்த 4லயே இந்த டீப் கட் முடிஞ்சு போச்சுன்னா அந்த பணத்தை வச்சுக்கங்க, பார்க்கலாம். அதுக்கப்புறம் எப்போ உங்களுக்கு கன்விக்ஷன் வருதோ இன்வெஸ்ட் பண்ணுங்க. யூ வுட் ஸ்டில் இன்வெஸ்டட். நான் சொன்ன மெத்தட்ல நீங்க மிஸ் பண்ணிருக்க மாட்டீங்க, ஸ்பெக்டேட்டரா இருந்திருக்க மாட்டீங்க. சார், எஸ்ஐபி ரன் ஆகட்டும், இப்போ நான் வந்து எனிவேஸ் மார்க்கெட் உழ போகுது அப்படின்னு எனக்கு தெரியுது. ஸோ இப்போ நான் வந்து நிறைய பேரோட கொஸ்டின் வந்து வெரி சிம்பிள். இப்போ நான் மொத்தமா ரெடியூம் பண்ணி நான் இப்போ கீழே போய் இன்வெஸ்ட் பண்றதுனால எனக்கு என்ன லாஸ் ஆக போகுது? எப்படி ஓவர் ஸ்மார்ட் இது ஓவர் ஸ்மார்ட் பேலவாவது ஏதாவது கொஞ்சம் வச்சிருப்பான் இவன். அதுக்கும் மேல இது ஒரு டபுள் செகண்ட் ஆர்டர் ஓவர் ஸ்மார்ட். இது 1 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அபோவ்வாங்க. சரி, ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள்ல இது எப்படி காம்பவுண்டிங் அஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்ல முடியுமா? நீங்க மிஸ் பண்றீங்க ஒரு ரேலியே கம்ப்ளீட்டா. இல்ல, இப்ப நான் ஸ்டே இன்வெஸ்டடா இருந்தா எனக்கு பணம் கீழ தான் என்னோட கிளையண்ட் ஒருத்தர் ஒரு 3 கோடி ரூபாய் பணம், ஒருத்தர் இல்ல 2 பேர், ஈச் 3 crores. பீக் கோவிட், எனக்கு நீங்க எடுத்துரு உலகமே அழிஞ்சிட போகுது, மறுபடியும் நான் அப்புறம் வாங்கிக்கிறேன், இன்னும் கீழே போகும், எனக்கு தெரியும், ஐ வில் பை லேட்டர். நான் சொன்னேன் இன்னைக்கு நீங்க வந்து எடுத்தீங்கன்னா இந்த நோஷனல் லாஸ் இருக்கு பாருங்க, இன்னைக்கு வேல்யூ இது மட்டும்தான் உங்களுக்கு மிஞ்சும். 1 பைசா ப்ராஃபிட் நீங்க பண்ண மாட்டீங்க. தெளிவா சொன்னேன். இல்லை என்னால் முடியல, எடுத்தாங்க, திரும்ப வரவே இல்லைன்னா மார்க்கெட்டுக்கே வரல, எங்கிட்ட வரலன்னு சொல்ல, எங்கிட்ட பேசி புலம்பிட்டு இருக்காங்க, மார்க்கெட் வெண்ட் அப். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நான் சொன்ன எடுக்காதீங்க, இது டைம் இல்லை, இதெல்லாம் அவசியம் இல்லை, பேசாத விடுங்க, ஒரு மாசம் ரிலாக்ஸ்டா இருங்க, லெட் பீப்புள் கம் பேக் டு நார்மல்சி, ஆட்டோமேட்டிக்கா இந்த வேல்யூஷன் வந்துடும் சொன்னேன். அந்த வேல்யூஷன் அதோட டபுள் எங்க போச்சு கோவிடுக்கு அப்புறம். கோவிட் பாட்டம்ல வச்சிருந்தா என்ன ஆயிருக்கும் யோசிச்சு பாரு. பட் இந்த மாதிரி அதிபுத்திசாலித்தனத்துக்கெல்லாம் வந்து ரிவார்டு கிடையாதுமா, பனிஷ்மெண்ட் மட்டும்தான் இருக்கு. தெர் இஸ் நோ அப்சைட், ஒன்லி டவுன் சைட். கிளியரா சொல்றேன். ஏன்னா இது வந்து நான் ரொம்ப புத்திசாலி அப்படின்னு நினைக்கிற ஒரு மைண்ட் செட்டு. மார்க்கெட் எப்பவுமே நம்மளோட புத்திசாலி, நல்லா புரிஞ்சுங்க. மார்க்கெட் இஸ் ஆல்வேஸ் ஸ்மார்ட்டர் தென் அஸ். அதை நம்ம வந்து எல்லா நேரத்துலையும் ஒத்துக்கணும். அதனால மார்க்கெட்டை வந்து நாம எப்படி ஃபேஸ் பண்ணணும், மார்க்கெட்ல பிரச்சனை தான் நாம எங்க நிக்கணும். வெளியில நிக்கிறது இஸ் நாட் அன் ஆப்ஷன். மார்க்கெட்டுக்குள்ள எங்க நிக்கணும்னு வேணா டிசைட் பண்ணிக்கலாம். இந்த இடம் சேஃபு, இந்த இடம் சேஃபு, இங்கெல்லாம் நான் நின்னா எனக்கு சேஃப்டி இருக்கு அப்படின்னு நினைக்கலாம். நான் வெளில போயிட்டு அப்புறம் எனக்கு எப்போ தோணுதோ அப்போ மார்க்கெட்டுக்கு திரும்பி வரேன்னு சொல்றவன் திரும்பி வரும்போது மார்க்கெட் அங்கே இருக்காது, மார்க்கெட் வேற ஒரு இடத்துக்கு போயிடும். இதுதான் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த எண்ணம் இருக்கு பத்தியா, நான் அப்புறம் வரேன்னு சொல்றது, அது எப்போ பண்ணும்? மார்க்கெட் டாப்ல இருக்கும்போது வெளியே எடுத்துட்டு அதுக்கப்புறம் வரணும். நீ பாட்டம்ல இருக்கும்போது இல்லை இது வந்து கேட்குற, ஆர் பாட்டம் கிட்ட இருக்கும்போது லாஜிக்கே இல்லை. அது என்னைக்குமே இட் இஸ் நாட் கோயிங் டு டேக் எ இன்வெஸ்டர் டு பெட்டர் பிளேஸ். சார், அப்போ இந்த மாதிரி ஒரு மார்க்கெட் சுச்சுவேஷன்ல ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தங்க டிசிப்ளினாக இன்வெஸ்ட் பண்ணிட்டே வராங்க ஃபார் நெக்ஸ்ட் 2-3 இயர்ஸ், இல்லை ஒருத்தங்க பெருசாக இன்வெஸ்ட் பண்ணாமே இருக்காங்க, 2 பீப்புள் எடுத்துக்கலாமே. அப்படி இருக்கிறப்ப ஓவர் 4 to 5 years ஆஃப் டைம்ல வாட் சார்ட் ஆஃப் ரிட்டர்ன் தே கேன் எக்ஸ்பெக்ட்? ஸோ நான் வந்து ஐ ஹாவ் ஒர்க் வித் பீப்புள் 25 year லைஃப் சைக்கிள். ஓகே, 20-25 வருஷம் லைஃப் சைக்கிள் நிறைய பேர் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. அவங்கள வந்து சொல்கிறாங்க இப்போ இந்த 25 year லைஃப் சைக்கிள் இருக்கிறவங்க வந்து 25 yearsம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கோ, 25 yearsம். இப்போ 2 வருஷம் முன்னாடி நம்ம கிட்ட மியூச்சுவல் ஃபண்டில் வந்த கிளைண்ட்டுடைய பணத்தை நம்ம எங்கே போட்டோம்? சில்வரில் போட்டோம், கோல்டில் போட்டோம், வேர்ல்டு கோல்டில் போட்டோம். 2 வருஷம் முன்னாடி எனக்கு ஈக்விட்டியில் ஸ்மால் கேப்பில் தான் போடணும்னு துடியாக உலகம் துடிச்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த 3 இடத்துல போட்டோம். அது மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எங்கே இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஒன்று இருக்குது. அந்த இடத்துல மட்டும் இன்வெஸ்ட் பண்ணோம், எங்கே சேஃப்டி இருக்கோ அந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணும். ஆனால் தொடர்ந்து ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். நான் 36 வருஷம் மார்க்கெட்டில் இருந்திருக்கேன், நான் 36 வருஷமும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, எந்த அசெட்டு எவ்வளவு என்ன வேல்யூவேஷனில் அப்படிங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்மளை அடாப்ட் பண்ணிக்கணும். இப்போ 4 வருஷத்தில் எனக்கு ரிட்டர்ன் வந்துருமா ஆட்டோமேட்டிக்காக? வெல், 1992ல் கிராஷ் நடந்தது, அதுக்கப்புறம் 94ல் ஒரு சின்ன ரேலி வந்தது, அப்புறம் மறுபடியும் விழுந்துச்சு. 95லேருந்து 99 வரைக்கும் எங்களுக்கு ரிட்டர்ன் இல்லை. 1, 2, 3, 4, 5 years.
99ல் ரிட்டர்ன் வந்தது கொஞ்சம். திருப்பி 2001ல் ரிட்டர்ன் இல்லை. 2001ல் ரிட்டர்ன் இல்லாது 2005, 6, 7ல் தான் ரிட்டர்ன் வந்து மறுபடியும் 4 வருஷம் ரிட்டர்ன் இல்லை. 2009ல் திருப்பி கீழே போச்சு. 2009லேருந்து 13 வரைக்கும் மறுபடியும் ரிட்டர்ன் இல்லை. 14க்கு அப்புறம் தான் ரிட்டர்ன் வந்தது. ரைட். 18க்கு அப்புறம் 19, 20 ரிட்டர்ன் இல்லை. என்ன அதுக்கப்புறம் ஏன் ரிட்டர்ன் வந்ததுன்னா 20 lakhs எல்லாத்தையும் கீழே அப்படியே அடிச்சு பாட்டமாக கொண்டு வந்துட்டீங்க. அப்போ அங்கே ஈவன் கொஞ்சம் பணம் போட்டால் கூட அது இதோட சேர்ந்து 20 to 23ல் ரிட்டர்ன் ஃபாஸ்ட்டாக கொடுத்த மாதிரி ஒரு ஃபீலிங். அப்போவும் 3-4 வருஷம் ஆயிடுச்சு. ரைட். இப்போ 24லேருந்து 25, 26 கீழே வருது மார்க்கெட். ஆப்வியஸ்லி இந்த சைக்கிள்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா 3-4 இயர்ஸ் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டிய தேவை இருக்கலாம். இது நமக்கு தெரியாது. எக்கனாமிக் க்ரோத் இருந்தால் தான்ப்பா வேல்யூவேஷன் வரும். க்ரோத் இல்லாத ஒரு மார்க்கெட்டில் வந்து பணம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீங்கள் ஜப்பான் எடுத்துங்க, பணம் பண்ண முடிஞ்ச ஜப்பனீஸ் மார்க்கெட்டில் இல்லை. நீங்கள் யூஎஸ் எடுத்துங்க. யூஎஸில் வந்து டாப் சில கம்பெனிஸ் தான் பயங்கர பணம் பண்ணியிருக்கு வெல்த் கிரியேஷன். யூஎஸில் எவ்வளோ கம்பெனி லிஸ்டடு? நீங்கள் பாட்டம் 50% எடுத்து என்ன ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் லாஸ்ட் 5 இயர்ஸில். யூ வில் பி வெரி சர்ப்ரைஸ்ட் பை த ரிட்டர்ன்ஸ். கோவிடுக்கு அப்புறம் கூட என்ன ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்கன்னு கணக்கு பண்ணி பாருங்கள். யூ வில் பி வெரி சர்ப்ரைஸ்ட். எல்லா கம்பெனிலையும் பணம் பண்ணுறதுங்கிறது ஈஸி கிடையாது. கான்சன்ட்ரேட்டடாக வெல்த் வரும். இப்போ இவ்வளோ பணம் கொரியாவுக்கு போயிருக்க 2 கம்பெனி பணம் பண்ணியிருக்காங்க. மொத்த நாட்டில் 2 கம்பெனி தெரியல உங்களுக்கு, சாம்சங்கும் ஹைனிக்ஸ், ST ஹைனிக்ஸ். ஸோ அந்த மாதிரி கான்சன்ட்ரேட்டாக பணம் பண்ணுறது வந்து எல்லாருக்கும் நடக்காது. ஆக்சுவலாக இந்தியாவில் எந்த கான்சன்ட்ரேட்டர் 2 கம்பெனி நீங்கள் வாங்குவீங்க சொல்லுங்க பார்ப்போம். யாரையாவது சொல்லுங்க. இட்ஸ் நாட் ஈஸி. ரைட். ஸோ பீப்புள் மஸ்ட் பி ரெடி டு இன்வெஸ்ட் ஃபார் 3-4 இயர்ஸ். அண்ட் எப்போ ரிட்டர்ன் வரும், எப்போ ரிட்டர்ன் வந்தாலும் அவங்க வெயிட் பண்ணதுக்கு காம்பன்சேட் பண்ணக்கூடிய ரிட்டர்ன் வரணும். அதுதான் என்னோட பாயிண்ட். நீங்கள் வெயிட் பண்ணீங்களா பொறுமையா, அதுக்கு சேர்த்து வச்சு ரிட்டர்ன் வரணும். என் பாயிண்டே இவ்வளோதான். அது வர்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணணும். நம்ம கையில் இல்லை ரிட்டர்ன் கண்ட்ரோல் பண்ணுறது. ஒன் மோர் கொஸ்டின். இப்போ நம்ம எல்லாமே பேசினது லிக்விடிட்டி இருந்து ரைட் இன்வெஸ்ட்மெண்ட் பிஹேவியர் ஒரு இன்வெஸ்டர் என்ன பண்ணுங்கிறது. பட் தெர் ஆர் ஆல்சோ பீப்புள் ஹூ டோன்ட் ஹேவ் லிக்விடிட்டி ப்ராபப்ளி. ஆல்சோ தேர் மைட் பி இந்தியன் இன்வெஸ்டர்ஸ் ஃப்ரம் UAE who have a lot of other anxiety, job loss and all that happening. நிறைய கஷ்டமான டைம். So how should they approach the current situation? First, they should calm down. I think anxiety is not a good thing for investing. None of these people will miss out on making wealth because they are high savers by nature. நீங்கள் யூஏன்னு சொன்னதுனால சொல்கிறேன். மிடில் ஈஸ்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ஹை சேவர்ஸ் அண்ட் அக்ரெசிவ் இன்வெஸ்டர்ஸ். இன்னைக்கு அவங்க வந்து பாதுகாக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு நீங்கள் என்ன கேட்டிங்கன்னாக்கா, ஃபஸ்ட்டு இதுக்கு மேலே இன்வெஸ்ட்மெண்ட்டில் மிஸ்டேக் வராமல் பார்த்துக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஏன்னா ஏற்கனவே கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தால் அதுலேருந்து வெளியே வரணும். இது ஃபஸ்ட்டு. செகண்டு, அவங்களுக்கு இங்கே நிறைய அசெட்ஸ் இருக்குது. அதில் மோஸ்ட் இல்லிக்விட், அவங்க ஏதோ வாங்கினாங்க, அதில் பெரிய நாட்டம் இல்லை, பெரிய நம்பிக்கை இல்லை, பெரிய எதிர்பார்ப்பு இல்லை. அந்த அசெட்ஸ்லேருந்து லிக்விடிட்டியை ஸ்லோவாக கிரியேட் பண்ணும். ஸோ when they create liquidity, the psychological comfort goes up. 7 பிளாட்டை வச்சுட்டு கையில் பணம் இல்லைன்றதை நினச்சி கவலைப்படுறதுல அர்த்தமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு வெல்த்தி லைஃபு நல்ல லைஃபே இல்லை. ஸோ எது நமக்கு தேவையில்லை, ஓகே இன்னைக்கு இதை நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு ஏதாவது 2 விஷயத்தை கொடுத்துட்டு தென் தே ஷுட் கிரியேட் லிக்விடிட்டி. இன்றைக்கே மிடில் ஈஸ்டில் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். அங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் கொஞ்சம் ஃபினான்ஷியலி கொஞ்சம் டைட்டாக இருக்கிறவங்க, மேபி வேலையில் பணம் வந்திருக்காது, சம்பளம் வந்திருக்காது, சம்திங் ஐ டோன்ட் நோ த ப்ராப்ளம்ஸ், ஆங்ஸைட்டி இருக்கலாம், லோன் இருக்காது, அடைக்கணும்னு நினைக்கலாம், போய் அவங்களோட கோல்டை வித்துடுறாங்க அங்கேயே ஃபார் ஸ்லைட்லி லோவர் ப்ரைஸ். வித்துட்டு அந்த பணத்தை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதை செய்யக்கூடியவங்க டெஃபினட்டாக இந்தியாவில் இருக்கிற மார்ஜினல் ரியல் எஸ்டேட் அசெட்ஸை விற்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ இட்ஸ் நாட் அ பேட் ஐடியா. அப்போ அவங்களுக்கு கொஞ்சம் செக்யூரிட்டி வந்துடும். இந்த செக்யூரிட்டி மட்டும் வராதுமா, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லிக்விடிட்டி வந்துடும். அந்த லிக்விடிட்டியில் ஒரு பகுதியை மார்க்கெட் கீழே இருக்கும்போது இன்வெஸ்ட் பண்ணால் மறுபடியும் அது அவங்களுக்கு இன்னொரு பெட்டர் பிளேஸுக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பாக அமையும். ஸோ இட்ஸ் அ கிராஜுவல் ப்ராசஸ் ஆஃப் ரிகவரி. ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த வார் எண்ட் ஆனோம். டெஃபினெட்லி திஸ் வார் ஹேஸ் டு எண்ட் ஃபார் த சேஃப்டி அண்ட் வெல்பீயிங் ஆஃப் தோஸ் இன் த மிடில் ஈஸ்ட். ஸோ மெனி இண்டியன்ஸ் ஆர் ஒர்க்கிங். திஸ் வார் ஹேஸ் டு எண்ட். பீஸ் ஹேஸ் டு ரிட்டர்ன். ப்ரொடக்ஷன் ஹேஸ் டு ரிட்டர்ன். ரொம்ப முக்கியம். ஏன்னா எனர்ஜி ப்ரொடக்ஷன் இருக்கணும், ஆயில் கேஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் திருப்பி வரணும். அப்புறம் டூரிசம் ஹேஸ் டு டேக் ஆஃப். இப்போ துபாய் எடுத்துட்டிங்கன்னா பீப்புள் ஹேவ் டு கோ கான்ஃபிடென்ட்லி பேக் டு துபாய் அண்ட் யூனோ த குட் திங்ஸ் தட் ஹேப்பன் ஷுட் அகைன் ஸ்டார்ட். இதெல்லாம் நடக்கிறதுக்கே இந்த வருஷம் ஆகும் அநேகமாக. இட் இஸ் நாட் கோயிங் டு பி ஈஸி, ரைட்? இந்த பீரியடில் அவங்க தங்களை ஃபைனான்ஷியலி மோர் லிக்விட் பொசிஷனுக்கு கொண்டு வரணுங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட். மேபி ஒரு அசெட்டில் ஏதோ கொஞ்சம் கம்மியாக விற்றோம், ஏதோ ஒன்று பண்ணோம், சில காம்ப்ரமைசஸ், டசன்ட் மேட்டர்.
நான் எதையுமே கொடுக்க மாட்டேன், அப்படியே வெயிட் பண்ணுவேன், பயங்கர டென்ஷனாக இருப்பேன் அப்படின்னாக்கா இட்ஸ் நாட் அ குட் திங். எப்போவுமே ஒரு கிரைசிஸ் வரும்போது நம்ம ஸ்லைட்லி பாதுகாப்பான ஒரு இடத்துல போய் நம்மளை தக்க வச்சுக்கணும், அங்கேருந்து வளரணும். ஸோ இன்னைக்கு இந்த கிரைசிஸில் மிடில் ஈஸ்டில் இருக்கிறவங்க ஃபைனான்ஷியலாக தங்களை இங்கேருந்து ஸ்லைட்லி ஒரு பாதுகாப்பான இடத்துல கொண்டு போய் வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். இதில் இன்னொரு ப்ரெடிக்ஷன் நான் சொல்கிறேன், வெகு விரைவில் எப்படி 2012 வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபினான்ஷியல் டெபாசிட்டை இந்தியன் பேங்க்ஸ் என்ஆர்ஐஸு கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி இப்பயும் கொண்டு வர போகிறாங்க. டெஃபினட்டாக வரும் நான் எதிர்பார்க்குறேன். பிகாஸ் ருப்பி வீக்காக இருக்குது, ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் மொபிலைஸ் பண்ணணுன்ற தேவை இந்தியாவுக்கு இருக்குது. ஏதாவது ஒன்று செய்வாங்க, அது பாண்டாக இருக்கலாம், எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணுறாங்க கவர்மெண்ட்டு நமக்கு தெரியாது, பட் அது வரும். அப்போ அது வரும்போது அதை டெஃபினட்டாக இவங்க பயன்படுத்திக்கணுங்கிறது என்னுடைய அடுத்த பாயிண்ட். ஸோ பேசிக்கலி டோன்ட் புட் யுவர் மணி இன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் விச் ஆர் ரிஸ்கி. ஃபஸ்ட்டு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்குங்க. இக்விட்டியில் தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு, மேபி 3-4 இயர்ஸ் கண்டினியூஸாக இன்வெஸ்ட் பண்ணுங்க. அண்ட் புட் ஒன்லி மணி விச் யூ டோன்ட் ரிக்வயர் இன் திஸ் 3-4-5 இயர்ஸ். 5 வருஷத்துக்கு தேவையில்லாத பணத்தை நீங்கள் ஈக்விட்டியில் போடுங்க. இன்னைக்கு டெஃபினட்டாக நீங்கள் வந்து பீஸ்ஃபுல்லாக இருப்பீங்க, உங்களுடைய ஃபைனான்ஷியல் பொசிஷன் இம்ப்ரூவ் ஆகிடும், அதுவே உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸை கொடுக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு வெல்த் கிரியேஷனை உருவாக்கும். இந்த கான்ஃபிடன்ஸ் பில்டிங்ன்றது இன்னைக்கு எல்லாருக்குமே முக்கியம். குறிப்பாக சொல்லணும்னா மிடில் ஈஸ்டில் இருக்கிறவங்களுக்கு எக்கனாமிக் கான்ஃபிடன்ஸ் பில்டிங்ன்றது ரொம்ப முக்கியம். அதுக்கு அவங்களுடைய ஒரு பார்ட்டிசிபேஷன் அண்ட் இன்வால்மெண்ட் அண்ட் வாலண்டியரிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்களே முன்னுக்கு வந்தால் தான் இதை பண்ண முடியும். நிறைய இங்கேருந்து போய் ரியல் எஸ்டேட், ஃபைனான்ஷியல் ப்ராடக்ட் நிறைய விற்றுருக்காங்க. அதில் பல ப்ராடக்ட்ஸில் அவங்க சேஞ்ச் பண்ண வேண்டிய தேவை இருக்கலாம். எங்கே சேஞ்ச் பண்ணமோ அங்கே அவங்களே வந்து நிதானமாக யோசித்து அந்த முடிவுகளை எடுக்கணும். ஆனால் நிதானமாக யோசித்து முடிவு எடுக்கிறதுங்கிறது இட் கேனாட் வெயிட் எண்ட்லெஸ்லி. எப்போ ஒரு பொருளை விற்க முடியுமோ அந்த நேரத்தில் விற்றாதான் அந்த பொருள் விலை போகும். அதுக்கப்புறம் அதுக்கு கிராக்கி இல்லாத ஒரு பீரியடில் போய் அதை விற்கிறதுங்கிறது நல்ல விஷயம் இல்லை. ஸோ இதெல்லாம் இன்னைக்கு மிடில் ஈஸ்டில் இருக்கிறவங்க டெஃபினட்டாக திங்க் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். சார், கோல்ட் சில்வர் நம்ம கொடுத்தப்போ நம்ம வந்து இது வந்து பெரிய ரிட்டர்ன்ஸ் பண்ணுன்ற மாதிரிலாம் நம்ம வந்து சொல்லல. அது எப்படி சொல்ல முடியும்? எந்த எதுக்குமே சொல்ல முடியாது. ஆமா, நம்ம அது ஒரு அசெட் அலோகேட்டரா தான் ஆட் பண்ணோம் போர்ட்ஃபோலியோல எல்லாமே. பட் இப்போ வந்து ஆப்வியஸ்லி அது நல்ல ஒர்க் ஆனதுனால இன்வெஸ்டர்ஸோட எக்ஸ்பெக்டேஷன் அட்வைசர்ஸ் மேலேயுமே ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். இந்த பீரியடை வந்து அவங்க நமக்கு எந்த பீரியட்லயுமே நமக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்னு. இல்ல அது தப்பான எக்ஸ்பெக்டேஷன். மார்க்கெட் சப்போர்ட் பண்ணும். இப்போ கோல்டு சில்வர் இப்படி பூம் ஆனா அந்த ரிட்டர்ன் வந்திருக்குமானா நிச்சயமா வராது இல்லை. ஸோ ஆனால் அந்த மாதிரி ஒரு பூம் ஆகிற நேரத்தில் இவங்களை நம்ம ஸ்மால் கேப்பில் போய் இன்வெஸ்ட் பண்ண வச்சுருந்தா அது தப்பு, ரைட்? ஸோ கரெக்டான இடத்துல தான் நம்ம தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ண வைக்கணும், அதுதான் நம்மளுடைய வேலை. பட் கரெக்டான இடத்துல நம்ம பண்ண வச்சா கூட சில நேரங்களில் காலதாமதங்கள் வரும் ரிட்டர்ன் வரத்துக்கு. சம்டைம்ஸ் இப்போ உதாரணத்துக்கு நான் சொன்னேன், இதுக்கு முன்னாடி சைக்கிள் எல்லாம் பிஎஸ்யூ ஃபண்ட்ஸு அதில் காலதாமதம் நிறைய வந்தது, பட் சேர்த்து வச்சு கொடுத்துருச்சு. ஏன் வேர்ல்டு கோல்டு ஃபண்ட் ஒன்று இருக்கு இல்லையா, நிறைய டிலே ஆச்சு. 2-3 வருஷம் அதில் ரிட்டர்ன் வரல. 4வது வருஷம் கொஞ்சம் ரிட்டர்ன். ஏன் இதை வாங்கிட்டு இருக்கீங்க, நிறைய பேர் ஆர்கியூ பண்ணாங்க. பட் ரிட்டர்ன் கொடுக்கும்போது அது 4 மடங்கு 3 மடங்குன்னு ஏறிடுச்சு, ரைட்? ஸோ அப்போ சேர்த்து வச்சு ரிட்டர்னை கொடுத்துருது. ஸோ அது லேட்டாக வந்தாலும் கரெக்டான ப்ராடக்ட். ரிட்டர்ன் லேட்டாக வந்தால் கூட அந்த ப்ராடக்ட் வாஸ் த ரைட் ப்ராடக்ட். ஸோ இன்வெஸ்டர் அந்த டியூரேஷன் வெயிட் பண்ண வைக்கிறது தான் கரெக்டு. ஸோ இன்வெஸ்டர்ஸ்க்கு வெயிட் பண்ணக்கூடிய ஒரு பக்குவம் இருக்கணும், ஒரு மெச்சூரிட்டி இருக்கணும். ஓகே, அது இருந்தால் தான் எந்த ப்ராடக்ட்லையுமே பணம் பண்ண முடியும். அது கோல்டாக இருக்கலாம், சில்வராக இருக்கலாம், பிஎஸ்யூ ஃபண்டாக இருக்கலாம், அல்லது இந்த வேர்ல்டு கோல்டு ஃபண்டாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் வெயிட் பண்ணணும். ஓகே, ஆனால் தப்பான வேல்யூவேஷனில் வாங்கிட்டு வெயிட் பண்ணால் அசல் தான் திரும்பி வரும். நல்லா புரிஞ்சுக்கங்க. சரியான வேல்யூவேஷன் சீப்பாக இருக்கும்போது வாங்கிட்டு அங்கேருந்து வெயிட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் நிறைய கிடைக்கும். இல்லைனா மேலே வாங்கியிருப்பீங்க, கீழே வந்துட்டு திருப்பி மேலே வரும், உங்கள் அசல் தான் வரும். நிறைய பேர் இப்போ அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஸ்மால் கேப்ல இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்குலாம் அதுதான் நடக்க போகுது. நேரடி பங்காக இருந்தாலும் சரி, மியூச்சுவல் ஃபண்டாக இருந்தாலும் சரி, இதுதான் நடக்க போகுது. இட்ஸ் கோயிங் டு பி வெரி வெரி டிஃபிகல்ட் டு மேக் மணி இன் ஸ்மால் கேப் பிகாஸ் தே ஹவ் நாட் பாட் த ரைட் ப்ராடக்ட்ஸ். அதுதான் பிரச்சனை. சார், இந்த இடத்துல சில கிளைண்ட்ஸ் கூட நம்ம பண்ற இன்டராக்ஷன் மூலமா வர சில கொஸ்டின்ஸ் இருக்கு. இப்போ கோல்ட் சில்வர் நானே தான் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அட்வைசரா வந்து நீங்க ஈக்விட்டியில என்ன பண்ணீங்கன்னு தானே நான் பார்ப்பேன். கோல்ட் சில்வர் வந்து நானே வெளில பண்ணிருந்தேன், நீங்களும் அதை சொன்னீங்க, நான் பண்ணேன். பட் ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் எனக்கு எதுவுமே பெருசா கொடுக்கலையே அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கு. ஒவ்வொரு மனிதனுக்கும் தான் ரொம்ப ஸ்மார்ட் அப்படின்னு சொல்லிக்க வேண்டிய தேவை இருக்கலாம். அதில் வந்து எப்பவுமே நான் சொல்றேன், ஹியூமன் நேச்சர்
மற்றவங்களுக்கு கிரெடிட் கொடுக்கறது வந்து விரும்பாது. இப்போ நிறைய பேர் எனக்கு தெரியும், நான் உட்காந்து அவங்களுக்கு ஒரு ஸ்டாக்கை வந்து சொல்லியிருப்பேன். அதை பற்றி அவங்க என்னெல்லாம் என்கிட்ட சொன்னாங்க, எப்படி அதை பற்றிலாம் அப்ரிஷியேட் பண்ணாங்க எல்லாம் தெரியும். அந்த ஸ்டாக் ஏறினதுக்கப்புறம் அது அவங்க தாங்க கண்டுபிடிச்ச மாதிரி வெளியே பேசிப்பாங்க. ஓகே, இதுதான் என்னுடைய லைஃப் டைம் அனுபவம். இப்போ நான் அதை பற்றிலாம் போகிறதே கிடையாது, எங்கேயும் போய் பேசுறதும் கிடையாது, எனக்கு அதுக்கு நேரமும் கிடையாது. இதெல்லாம் வந்து நம்ம கடந்து போக வேண்டியதான். ஓகே, இந்த அளவு கூட ஒருத்தருக்கு வந்து ஒரு ஹியூமிலிட்டியும் ஒரு விஷயத்தை பற்றின ஒரு நேர்மையும் இல்லைனாக்கா ஒன்றும் பண்ண முடியாது. அதற்கான விலை, வின் பண்ணால் அது ஏன் சாமர்த்தியம், வின் பண்ணலன்னா அது உன்னுடைய பொறுப்பு. திஸ் இஸ் நாட் ஹவு அ பார்ட்னர்ஷிப் ஒர்க்ஸ், திஸ் இஸ் நாட் ஹவு அன் அட்வைசரி ரிலேஷன்ஷிப் ஒர்க்ஸ். ஓகே, ப்ராபப்ளி அவங்க 100% அவங்களே பண்ணிக்கலாம், ஆக்சுவலாக தப்பு இல்லை. நான் ஜென்ரலாக இந்த மாதிரி நபர்களோட பங்கு முதலீட்டில் இது மாதிரி என்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய நபர்களை ஜென்டில் நான் ஒதுக்கிறது, நான் அவங்களோட பழகதே கிடையாது. ஆக்சுவலாக இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் டைம். சரி, லைஃப்பில் வந்து நீங்கள் வந்து யூ ஹேவ் ஒன்லி லிமிட்டட் டைம், யூ ஹேவ் டு ஒர்க் வித் பீப்புள், யூ ஹேவ் டு மேக் இம்பேக்ட். தோஸ் ஹூ திங்க் தே ஆர் சூப்பர் ஸ்மார்ட், நோ, லெட் தெம் ஃபைண்ட் தேர் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை, நம்ம ஏன் அது வந்து அது கஷ்டமாக இருந்தாலும் என்னை பொறுத்த மட்டும் சேம் வியூ தான், ஒரு தப்பும் கிடையாது. அவங்க நல்லா இருக்கட்டும், நல்லா பண்ணிட்டோம். உண்மை என்னன்னா, சிலர் நம்ம சொல்லும்போது இது எதுக்கு வாங்குறேன்னு சண்டை போட்டு ரெசிஸ்ட் பண்ணி தான் இவங்க வாங்கியிருப்பாங்க. மறந்துட்டாங்கல்ல, நான் தான் வாங்கினேன், தட் மணி ஐ மேட் அப்படின்னா ஓகே, வெல் அண்ட் குட், ஒன்றும் தப்பு இல்லை, பண்ணாங்கல்ல, சந்தோஷம். தி மேட் த மணி, நோ ஐ எம் ஹாப்பி, தட்ஸ் ஆல். சார், ஒன் கொஸ்டின் என்னன்னா, இப்போ நான் வந்து பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு மேபி நான் ஒரு 11-12% பண்றேன். நான் ஒரு அட்வைசர்கிட்ட போகும்போது எனக்கு அந்த அட்வைசர் என்ன தரணும், என்ன எக்ஸ்பெக்டேஷனோட நான் போகணும்? அட்வைசர் ரிட்டர்ன் தரதில்லை, ஃபர்ஸ்ட் மார்க்கெட் தான் கொடுக்குது. நீங்க 11-12% பண்ண காலகட்டத்தில் அட்வைசர் 20% பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நீங்க வந்திருக்கீங்க. இன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து 0 கொடுக்குதுன்னு வச்சுப்போம், உங்க அட்வைசர் 3 கொடுத்தாலும் இட்ஸ் அ குட் ரிட்டர்ன். புரிஞ்சுக்கோ, மார்க்கெட் -10 கொடுக்குதுன்னா உங்க அட்வைசர் உங்களை 0ல வச்சா கூட இட்ஸ் அ குட் ரிட்டர்ன். பிகாஸ் நாளைக்கு மார்க்கெட் மறுபடியும் 12 கொடுக்கும்போது உங்களுடைய ரிட்டர்ன் மறுபடியும் ஏறி 15க்கு போயிடும், இல்லை 18க்கு போயிடும், வாட் எவர், ஐ டோன்ட் நோ இஃப் இட்ஸ் அ குட் அட்வைஸ். ஏன்னா பாரு, விழும்போது நீ அதே அளவு விழலனாலே எழும்போது நீ அதை விட அதிகமாக ஏர்ன் பண்ணணும். லாஜிக்கா இன்னையிலேருந்து அது வரைக்கும் நீ தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு உனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்வது உன் கையில் இருக்கு. இதுதான் என்னோட வியூ பாயிண்ட். இஃப் யூ ஃபால் லெஸ் when the market rises, you will rise more. In a falling market, saying that I want absolute return, why I am not getting positive return? In 23-24 I made 20% return. Well, பேசலாம். I don't think it's a, அதாவது அது ஒரு பொறுப்பான பேச்சு இல்லை. They are not taking proper responsibility. அவங்களுக்கே பொறுப்பா இல்லை, அதான் நான் சொல்லுவேன். நீங்க வந்து it's not at all about you. இந்த மாதிரி பேச்சுக்கள் உங்க சம்மந்தப்பட்டதே இல்லை, அது அவங்க சம்மந்தப்பட்டது. அது அவங்க உணர்ந்தா அவங்களுக்கு நல்லது, உணரலனாலும் நீங்க ஒன்றும் பண்ண முடியாதுன்றதா. ஏன்னா மணி வந்து இட்ஸ் லைக் ஆல்கஹால். when you make return, people get intoxicated. ஓகே, அந்த போதையில அவன் வந்து தன்னை பத்தி என்ன பேசுறாங்கிறதெல்லாம் நீ வந்து கேட்டுட்டு இருந்தேன்னா கேட்டுக்கலாம், அவ்வளவுதான். அதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். சார், போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஏதாவது தம்ப் ரூல் இருக்கா? மீனிங், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 5 ஐடியா எடுக்கிறேன்னா 2 ஐடியா வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலாம், ஆனா வந்து 2 ஐடியா மேபி அந்த டைம்ல பெர்ஃபார்ம் பண்ணாம இருக்கலாம், அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஏதாவது தம்ப் ரூல் வச்சு பண்றீங்களா? See, it's more of an art than a science. Because போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணும்போது திடீர்னு ஒரு விஷயத்தை போய் நீங்களே ஷாக் ஆவீங்க, என்ன திடீர்னு போய் இங்கே போய் இதை வாங்க சொல்கிறாங்க அப்படின்னு. அது வரைக்கும் அதை பற்றி பேச்சே இருந்திருக்காது. ஸோ அதற்கான தேவை வரும்போது நம்ம அதை உடனே நுழைக்கணும். ஓகே, அதை வந்து கொண்டு வரணும். அதே போல் விற்கிறதும் அதே மாதிரி தான். ஸோ இதெல்லாம் வந்து எப்படி வருதுன்னா, ஒரு இன்வெஸ்டராக ஒருத்தர் வந்து 20-30 வருஷம் இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் மசில் மெமரி இருக்கும். 10 வருஷம் முன்னாடி நடந்து, 20 வருஷம் முன்னாடி நடந்து, அதுக்கு முன்னாடி நடந்து, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எப்படி ரியாக்ட் பண்ணணும், எப்படி ரியாக்ட் பண்ண போன வாட்டி என்ன தப்பு நடந்து, இன்ட்ரெஸ்ட் ரேட் கீழே இருக்கும்போது என்ன ஆகும், அங்கேருந்து மேலே போனால் என்ன ஆகும், இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்சேஞ்ச் ரேட் வீக்கன் ஆகக்கூடிய, ரூபாய் மதிப்பு சரியக்கூடிய ஒரு சூழ்நிலையில் எப்படி இருக்கணும், ஒரு 3-4 வாட்டி இதை பார்த்துருப்போம் முன்னாடி. அப்போ அந்த மசில் மெமரி நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதை வந்து நம்ம கொண்டு வந்து ஓகே இங்கே இப்போ இது பண்ணலாம், போன வாட்டி இந்த தப்பு பண்ணோம், இதை இவ்வளோ பண்ணலாம், இதை இவ்வளோ பண்ணலாம், இதை வந்து நீ ஃபார்முலாய்க்காக எக்ஸலில் எழுதி பண்ண முடியாது. ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய நிகழ்வுகள், இப்போ இன்னைக்கு HDFC பேங்க்ல ஒரு பிரச்சனை இருக்குது, நம்ம ரெக்கார்ட் பண்ணுற நேரத்தில் ஷேர் ப்ரைஸ் சரிஞ்சிருக்கு. ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கும்போது அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும் நான் மைண்டில் வந்து யோசிச்சுக்கணும். ஓகே இப்போ பண்ணலாமா இல்லை இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாமா,
அவசரப்பட்டு பண்ணணுமா, மெதுவாக பண்ணணுமா, இந்த நிகழ்வினுடைய தாக்கம் என்ன? ஸோ இது மாதிரி ஒரு சுச்சுவேஷனையும் நம்ம திங்க் பண்ணணும். ஓகே, இப்போ நான் இதுக்கு முன்னாடியே நான் வந்து போர்ட்ஃபோலியோவை வந்து ஆரம்பிக்கும் போதே இதெல்லாம் ஃபார்முலான்னு எழுத முடியும் நீ நினைக்கிறியா? நிச்சயமாக பண்ண முடியாது. நிச்சயமாக பண்ண முடியாது. ஒரு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்மளை மாற்றிக்கிட்டே இருக்கணும். அந்த சூழ்நிலை மாறும்போது நாமளும் மாறணும். ரைட், இதெல்லாம் பண்ணணும். இதை வந்து நீ ஃபார்முலாய்க்கா நான் இது இவ்வளோ வாங்க, சில ஓவர்ஆர்ச்சிங் ஒரு சில பிரின்சிபல்ஸ் இருக்கும். ஓகே, ஒரே ஃபண்டில் எனக்கு வந்து இவ்வளோ பர்சன்டேஜுக்கு மேலே ஓவரால் எக்ஸ்போஷர் இருக்கக்கூடாது அப்படின்னு நான் மைண்டில் வச்சுக்கலாம். ரைட், எந்த ஒரு ஃபண்டையும் ஒரே டிரான்ஸில் வாங்கக்கூடாது. இந்த மாதிரி சில பிரின்சிபல்ஸ் வச்சுக்கலாம். ஓகே, அதே போல் ஒரு கேட்டகரியில் எது பெஸ்ட்டு ஃபண்டோ அதை தான் வாங்கணும். ஓகே, எது சீப்பஸ்ட் டிஆர் உள்ள ஃபண்ட் இருக்கோ அதை வாங்கக்கூடாது. எது பெஸ்ட் ஃபண்டோ அதை வாங்கணும். போர்ட்ஃபோலியோ எது நல்லா இருக்கோ அதை வாங்கணும். இப்போ நான் சிம்பிளா சொல்றேன், இப்போ 2 ஃபண்ட் இருக்கு. ஒரு ஃபண்ட்ல 20% அது போர்ட்ஃபோலியோ நல்லா இல்லை, இன்னொரு ஃபண்ட்ல 100% அது போர்ட்ஃபோலியோ மணியா இருக்கு, ஆர் இதை விட ஃபார் சுப்பீரியரா இருக்கு. இப்போ இந்த 20% சரியில்லாததுல அந்த 20%ல ஒரு 20% தப்பா போச்சுனாக்கா 4% லாஸ் வந்துடும். இப்போ டிஆர்ல லெட்டஸே மேக்ஸிமம் ஒரு 50லேருந்து 75 பேசிஸ் பாயிண்ட் இருக்கு. நீங்க 5 வருஷம் இந்த ஃபண்டை வச்சுக்கிட்டா கூட அது இதுல கவர் ஆயிடுது. ரைட், பட் அந்த நல்ல போர்ட்ஃபோலியோ இருக்கு பாருங்க, அது மேலே போய் நின்றுடும். இதுதான் உனக்கு உன்னுடைய ஃபோக்கஸ்ட் ஃபண்டில் நடந்தது. அது 100% போர்ட்ஃபோலியோ நல்லா இருந்தது. ரைட், ரிட்டர்னில் அப்படியே அடிச்சுட்டு போயிடணும். நீங்கள் வந்து யூ மஸ்ட் ஜஸ்ட் டெசிமேட், அந்த மாதிரி நீங்கள் வின் பண்ணணும் ரிட்டர்னில். ஸோ இதெல்லாம் தான் வந்து ஒரு இன்வெஸ்டருக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள். பட் இதெல்லாம் நீ வந்து ஆரம்பிக்கும் போது நீ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு உட்காந்துருக்க முடியாது. இட்ஸ் நாட் பாசிபிள். அது ஆணவம். You have to work along the way and hopefully deliver that in his portfolio. Okay, that calls for so much effort. இப்போ இவ்வளோ வாட்டி இன்வெஸ்ட் பண்ண இன்வெஸ்டருக்கு நட்ஜ் பண்ணுறோம்ல, அதெல்லாம் தான் அந்த எஃபர்ட்ஸ். சார், மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ பற்றி ஒரு கொஷின். இப்போ லாஸ்ட் ஒரு 3-4 மந்த்ஸாக வந்த ஒரு கொஷின் இது. நம்ம போர்ட்ஃபோலியோவில் நிறையா ஃபண்ட்ஸ் ஆட் பண்ணுறோமே, அப்படி இருக்கும்போது இதனால் போர்ட்ஃபோலியோக்கு அந்த கான்சன்ட்ரேஷன் போயிடுமா அப்படின்ற கொஷின். அண்ட் ஜென்ரலாக வந்து இப்படி நிறைய ஃபண்ட்ஸ் ஆட் பண்ணிட்டே போனால் இதனால் ரிட்டர்ன் பாதிக்கப்படுமா ஓவர் த லாங் ரன் அப்படின்றது ஒரு கொஸ்டின் சார். நாளைக்கு மார்க்கெட் ரிகவர் ஆகி ஒரு பெட்டர் பிளேஸை நோக்கி போகும்போது, மார்க்கெட்டில் இந்த ரிஸ்க் குறையுது அப்படின்னு மக்கள் நினைக்கும் போது, அப்போது இந்த ரிஸ்க் மிட்டிகேஷனுக்காக பண்ண அந்த டெசிஷன்ஸ் இருக்கு பாருங்க, அது மேலே போயிடும். ரைட், ஃபர்ஸ்ட் அது மேலே போயிடும். ஸோ இதுலலாம் ஒரு பர்பஸ் இருக்கு. இப்போ நிறைய தீமேட்டிக்ஸ்லாம் யூ ஆர் நாட் கோயிங் டு ஹோல்ட் பர்மனென்ட்லி. மேபி 2 years 3 years மேக்ஸிமம் வில் ஹோல்ட், மேக்ஸிமம் 4 years வில் ஹோல்ட். அது தன் வேலையை முடிச்ச உடனே அது வெளியே போயிடும். இப்போ அது வெளியே போயிடுச்சுங்கிறதுனால நீங்கள் ஒரு ஃபண்டு வாங்க மாட்டீங்க. இருக்கிற ஃபண்ட்லேயே கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். அன்னைக்கு ஒரு ஃபண்டு நமக்கு தேவைப்படுது இந்த போர்ட்ஃபோலியோட ஸ்டெபிலிட்டிக்கு, வளர்ச்சிக்கு, அப்போ இன்க்ளூட் பண்ணலாம். ஸோ இந்த எத்தனை ஸ்கீம் இருக்குன்னு என்றதெல்லாம் வந்து இது என்னன்னா, நிறைய பேர் ஒரு தியரி வச்சிருக்காங்க, இவ்வளோ ஃபண்டு தான் இருக்கணும், இப்படி தான் பண்ணணும், அப்படி தான் பண்ணணும். என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் இன்வெஸ்டிங் அந்த அளவு நேரோவாக இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இன்வெஸ்டருக்கு என்ன தேவை, என் போர்ட்ஃபோலியோக்கு என்ன தேவை? சேம் போர்ட்ஃபோலியோ ஐம் பையிங் ஃபார் மை கிட்ஸ். நோ, ஸோ அவங்களுக்கு தேவைன்னு நான் நினைக்கிறேன், அதனால் அதை கொண்டு வரேன், அவ்வளோதான். ஓகே, இதில் ஒன்றும் நமக்கு விருப்பெல்லாம் கிடையாது. இண்டிவிஜுவல் ஃபண்டு மேலேயோ ஃபண்ட் மேனேஜர் மேலேயோ அதெல்லாம் எதுவும் கிடையாது. இந்த நேரத்தில் இந்த இன்டர்நேஷ்னல் ஃபண்ட் இருந்தால் நல்லாயிருக்கும், இந்த கமாடிட்டி இருந்தால் நல்லாயிருக்கும், இந்த தீமேட்டிக் இருந்தால் நல்லாயிருக்கும், இந்த லார்ஜ் கேப் இருந்தால் நல்லாயிருக்கும், ஸ்மால் கேப் இல்லைன்னா நல்லாயிருக்கும். இதெல்லாம் நம்ம எடுக்கக்கூடிய டிசிஷன்ஸ். ஏன் நீங்கள் இருக்கிறத பார்க்குறீங்க, இல்லாதையும் பார்க்கணும்ல, எது இல்லைங்கிறது. ஸோ இது எல்லாம் சேர்ந்து தான் போர்ட்ஃபோலியோக்கு லாங் டேர்ம் ஸ்டெபிலிட்டியும் க்ரோத்தையும் கொடுக்குது. இந்த ஆர்டர் இஸ் ரிக்வயர்ட். தேவையில்லாத ஒன்று நம்ம வாங்க மாட்டோம், அவசியம் இல்லாமல் பண்ண வேண்டிய வேலை கிடையாது. ஸோ நீங்கள் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க இன்ஃப்ளேஷன்ஸ் வந்து இந்த வாரனால மேலே போகுதுன்னு. ஸோ இதனால இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் அதிகமாகும். ஸோ என்னோட ஒரு சில அலோகேஷன்ஸை வந்து நான் ஃபிக்ஸ்டு இன்கம் ஓரியன்டாக மூவ் பண்ணலாமா? இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறின அப்புறம் பண்ணலாம். இன்னைக்கு என்ன பிரச்சனைனா எல்லாம் அதுதான் நான் பாண்டை பற்றி வீடியோலையும் சொன்னேன். நீங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறதுக்கு முன்னாடியே பாண்டை வாங்கி வச்சுட்டீங்க. அப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறினா பாண்டு மதிப்பு குறையும்ல. நீங்கள் வச்சுருக்கிறதெல்லாம் லோவர் ரேட்டிங் பாண்ட்ஸு, A+, AA+. அப்போது அதில் என்ன மாதிரி தாக்கம் வரும்? சப்போஸ் யாராவது ஒரு பெரிய செல்லர் வந்து அதை விற்கணும்னு நினைக்கிறான், வாங்க ஆள் இல்லைன்னா பாண்ட் மார்க் டவுன் ஆகிடும் வேல்யூ மார்க்கெட்டில். இது தெரியாமல் நீங்கள் வச்சிட்டு இருப்பீங்க. டெட் இன்வெஸ்டிங் இஸ் லைக் ஹோல்டிங் அ நைஃப் வித்தவுட் அ ஹேண்டில். யூ ஹேவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல். ஓகே, இன்ட்ரெஸ்ட் ரேட் மேலே இருந்து நீங்கள் அந்த இடத்துல வந்து கார்பரேட் பாண்ட் ஃபண்ட்லாம் வாங்கினீங்கன்னா நீங்கள் புத்தாலி. பாட்டமில் வாங்கினீங்கன்னா
யூ ஆர் ஜஸ்ட் எக்ஸ்போசிங் யுவர் செல்ஃப் டு த டவுன் சைட் வித் நோ அப் சைட். கீழே போகலாம், மேலே போக முடியாது. ரிட்டர்ன் சொல்கிறேன், அது நடக்காமல் பார்த்துக்கணும், கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்போ அந்த குவாலிட்டி ஆஃப் த போர்ட்ஃபோலியோ, அதில் என்ன இருக்குது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல். என்ன மாதிரி போர்ட்ஃபோலியோ வாங்குறீங்க, எவ்வளோ சேஃப்டி இருக்குது. உங்கள் ஃபண்ட் மேனேஜர் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறும்னு தோணுச்சுன்னா டக்கு டக்குன்னு பாண்டை விற்றுட்டு ஷார்ட் டேர்ம் டியூரேஷன் அப்படியே குறைச்சி ஓவர் நைட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் வைக்கிறாங்களா பணத்தை, இதெல்லாம் பார்க்கணும். நீங்கள் ஒரு இன்வெஸ்டராக இதெல்லாம் பண்ண முடியுமா சொல்லுங்கள்? பண்ண முடியுமா? என்னால் பண்ண முடியாதுங்க. இட்ஸ் டூ டஃப். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு எவன் வாங்குவான் அவங்க ப்ராடக்ட்னே எனக்கு தெரிய வராது. நீங்கள் ஒரே ஒரு ஆள்கிட்ட ஒரு பாண்டை வாங்கியிருப்பீங்க, அவனை தான் உங்களுக்கு தெரியும். அவன் வாங்க மாட்டேன்னு கை விரிச்சிட்டா உங்களுக்கு ரெண்டாவது ஆள் தெரியாது யார்கிட்ட போய் விற்கிறதுன்னு. ரைட்? ஃபிக்ஸ்ட் இன்கம்லாம் கேர்ஃபுல்லாக பண்ணணுங்க, பண்ணக்கூடாதுங்களாம் நான் சொல்லவே இல்லை. அதை பற்றி நல்லா தெரிஞ்சுட்டு பண்ணோம். சும்மா அது எல்லாரும் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. நீங்கள் ஆப்பில் வாங்குறாங்க, ஆப் வாங்க மாட்டேன் திருப்பின்னு சொல்லிட்டா நீங்கள் எங்கே போவீங்க சொல்லுங்கள்? எங்கே போய் விற்பீங்க? ஒரு ஃபண்ட் ஸ்கீமு நீங்கள் ஆப்பில் வாங்குறீங்க, அவன் எனக்கு பையர் இல்லை நான் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டான்னா நீங்கள் யார்கிட்ட போய் விற்பீங்க சொல்லுங்கள்? இது எவ்வளோ பேர் புரிஞ்சிட்டு இருக்காங்க? ஓகே, கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதனால தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும் திரும்ப திரும்ப சொல்கிறேன். சார், கோல்டை பற்றி என்ன தாட்ஸ் சார்? இப்போ கொஞ்ச நாளாக நம்ம அதை பற்றி பேசவே இல்லையே. சி, கோல்டு ப்ரொடியூசர்ஸ் நத்திங். இன்னைக்கு வேர்ல்டு வந்து எக்கனாமிக் டர்மா இல்லை இருக்குது. உலகத்தில் ப்ரொடக்ஷன் நின்று போயிருக்கு. நிறைய கமாடிட்டிஸ், நிறைய விஷயங்களுடைய உற்பத்தி நின்று போயிருக்கு. உற்பத்தி நின்று போனது போகிறனால, அப்புறம் லாஜிஸ்டிக்ஸ் சப்ளை டிஸ்ரப்ஷனால நின்று போச்சு. இப்போ உற்பத்தி மறுபடியும் துவங்கணும்னா நிறைய கண்ட்ரீஸ்க்கு கேபிட்டல் தேவைப்படுது. அப்போது அந்த நாடுகள் வந்து அவங்க முதலீடுகளை விற்கணும். அப்போ அந்த முதலீடுகளை விற்கணும்னா கோல்டு இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆஃப் நேஷன்ஸ். அதை விற்க வேண்டிய இடத்துக்கு நாடுகள் தள்ளப்படலாம். அதற்கான சூழ்நிலை இந்த போரில் உருவாகி இருக்கு. போர் வந்தால் கோல்டு இன்னும் மேலே போகுன்ற லாஜிக் வந்து போர் நீடிச்சா உடஞ்சி போயிடும். இதெல்லாம் தான் என் மைண்டில் இருக்கக்கூடிய ஃபியர்ஸ். இது நடக்கணும் அப்படின்னு நான் சொல்லலை, பட் என் மைண்டில் இந்த ஃபியர்ஸ் இருக்கிறதுனால நான் கோல்டில் ரொம்ப ஓவர் காஷியஸாக இப்போ இருப்பேன். அதுக்காக நாளை காலையில் உங்களை போய் எதையும் நான் செய்ய சொல்லலை, பட் டோன்ட் பி பிளைண்ட்லி பையிங் கோல்டு வித்தவுட் திங்கிங் ஆஃப் போத் சைட்ஸ் ஆஃப் ரிஸ்க் அண்ட் ரிவார்ட். ரெண்டு பக்கமும் பார்க்கணும். விலை ஏறி போகிறதுனால நிறைய பேர் ரொம்பவே என்கிட்ட வந்து எதுவுமே வேண்டியதில்லை, நான் கோல்டு வாங்கிட்டு நான் பண்ணேன், ஈக்விட்டியே எனக்கு தேவையில்லை, இப்படியெல்லாம் பேசுகிறவங்களாம் இருக்காங்க. 2012 நான் பார்த்துருக்கேன். அங்கேருந்து 10 வருஷம் ஒன்றுமே நடக்கலை. கோவிட்ல கூட ஏறின கோல்டு இறங்கிடுச்சு, பிட்காயின் பக்கம் போயிட்டான் அத்தனை பேரும் கோல்டை விற்றுட்டு. கோவிட் மாதிரி ஒரு கிரைசிஸில் கோல்டு வந்து சஸ்டெயின் ஆகலை ஒரு பாயிண்ட்டுக்கு மேலேங்கிறது தான் நம்ம நினைவில் வச்சுக்க வேண்டியது. அன்றைக்கும் யூஎஸ் எக்கானமி நிறைய செலவு பண்ணிட்டு தான் இருந்தாங்க, நத்திங் சேஞ்ச்டு. ஸோ இன்றைக்கி நடந்திருக்கிறது கோல்டில் ஒரு பெரிய ஒரு ரியாக்ஷன் அப்வர்ட். பட் இதுக்கு மேலே மறுபடியும் போகணும்னா அதற்கான ஒரு சூழ்நிலை இல்லை. ஏன்னா நாடுகளுக்கு பணம் தேவைப்படுது. இன்னைக்கு நாடுகளுக்கு பணம் தேவைப்படுதுன்னா நிறைய பேர் பணம் தேவைப்படக்கூடிய நாடுகளே விற்கணும்னா எதை விற்பாங்கன்னு யோசிங்க. நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பணம் தேவைப்படுது அவங்க லைஃப்பை ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கிறது, அவங்க எதை விற்பாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு கோல்டில் என்ன பண்ணணும்னு தெரியும். இருக்கிறத வச்சுக்கிறது நம்ம ஊரில் ஹேபிட்டு, பட் ஹை ரேட்டில் வாங்குறது அவங்க விருப்பம். நான் இதை டெஃபினட்டாக பண்ண மாட்டேன், யாருக்கும் இதை பண்ணணும்னு சொல்ல மாட்டேன். சிம்பிள் அட்வைஸ் ஆன் கோல்டு. அதுவும் இன்னைக்கு மார்க்கெட் இறங்கினதுக்கப்புறம் வேல்யூவேஷன் கீழே வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து ஈக்விட்டி பெட்டர் அசெட்டாக தெரியுது. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு டெட்டு கூட நல்ல அசெட்டாக தெரியலாம், இன்ட்ரெஸ்ட் ரேட் மேலே போச்சுன்னா. ஓகே, ஸோ என்னுடைய ப்ரிஃபரன்ஸ் ஃபார் கோல்டு 2 வருஷம் முன்னாடி இருந்தது, இன்னைக்கு இல்லை. கிளியராக சொல்கிறேன். சார், இந்த ஸ்மால் கேப், மிட் கேப் அண்ட் மைக்ரோ கேப் பற்றி நீங்கள் நிறைய வீடியோஸில் பேசியிருக்கீங்க. ஸோ நம்ம ஏன் இன்னும் வாங்க ஆரம்பிக்கல? இன்னும் கரெக்ட் ஆகும்னு வெயிட் பண்ணிருக்கோமா? ஸ்மால் கேப்பில் ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணாக்கா அந்த எடுக்கிற ரிஸ்க்கு நல்ல ரிட்டர்னை கொடுக்கக்கூடிய ஒரு நேரத்தில் மட்டும்தான் எடுக்கணும். அதற்கான நேரம் இன்னும் வரலன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எப்பெல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி இன்ஃப்ளேஷன் வருதோ ஸ்மால் பிஸ்னஸஸ் வில் பி அஃபெக்டட் மோர் தென் லார்ஜ் பிஸ்னஸஸ். ஏன்னா அவங்க கஸ்டமர்ஸ் அவங்க வந்து நெருக்குவாங்க, அவங்களுக்கு பார்கெனிங் பவர் அதிகம் இருக்காது. பெரிய கம்பெனிஸ்க்கு இருக்கிற பார்கெனிங் பவர். இப்போ ரிலையன்ஸ் ஒரு பெட்ரோ கெமிக்கல் பண்ணி விற்கிறாங்கன்னா அவங்க தான் மார்க்கெட்டையே நிர்ணயிக்கிறாங்க. ஆனால் அந்த பெட்ரோ கெமிக்கலை வாங்கி ஒரு ப்ராடக்ட்டை பண்ணுறவன் அந்த மார்க்கெட்டை நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல இருக்க மாட்டான். இன்றைக்கி விலை ஏறும்போது ரிலையன்ஸ் வந்து ரா மெட்டீரியல் வந்து என்ன விலையில் விற்கிறோம் அந்த விலையில தான் வாங்கி ஆகணும். அதை வாங்கி இருக்கக்கூடிய ஒரு ஸ்மால் கேப் ஒரு ப்ராடக்ட் பண்ணி விற்கும்போது அவனால் வந்து என்ன விலை வேணால் விற்க முடியாது. நான் சொன்ன உதாரணம் பல தொழில்களுக்கு பொருந்தும். ஸ்மால் கம்பெனிஸில் இதான் இன்றைக்கி சிக்கல்.
அப்புறம் வியாபார வளர்ச்சி கொஞ்சம் குறைஞ்சிச்சுன்னா கூட அவங்க சம்பாதிக்கக்கூடிய லாபம் கணிசமாக மாறும். அப்போ நிறுவன மதிப்பு மாற வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். இது எல்லாம் வரப்போகுது. அது வந்தாச்சு, ஆல்ரெடி நிறைய வந்திருக்கு, இன்னும் அது நீடிக்கலாம். எப்போ எனக்கு வந்து இல்லை இதெல்லாம் முடிஞ்சு போச்சு, மார்க்கெட் ரொம்ப பயந்துட்டு இருக்கு, மார்க்கெட் பயப்படுற அளவு இந்த கம்பெனிஸுடைய ஃபியூச்சர் இருக்காது அப்படின்னு தோணுதோ அந்த பாயிண்ட்ல நான் ரிஸ்க் எடுத்தேனாக்கா அதுக்கு நல்ல ரிவார்டு கிடைக்கும். அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இதுதான் என்னுடைய திங்கிங். ஸோ ஆக்சுவலாக நான் 2018 விற்றோம், 2020 ஃபாலில் கூட நம்ம வாங்கலை, பட் வி மேட் குட் மணி அது வாங்காமலே. ஸோ ஒரு சைக்கிள் விட்டோம் ஆக்சுவலாக, இப்போ மேலே போயிட்டு திருப்பி கீழே போயிட்டு இருக்கு. பட் அடுத்த சைக்கிள் விட மாட்டோம்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு பாயிண்ட்ல வில் டேக் இட் அப். ஸோ கீ டேக்அவேஸ் இந்த வீடியோலேருந்து பார்த்தா, given the current situation that global markets are going through, what investors must do? லிக்விடிட்டி இருந்தால் என்ன பண்ணணும், உங்ககிட்ட லிக்விடிட்டி இல்லைன்னா என்ன பண்ணணும், உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பிஹேவியர் எப்படி இருக்கணுங்கிறது தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஆல்சோ we have covered different segments, ஒரு asset classலையும் எப்படி அப்ரோச் பண்ணணுங்கிறது. We hope this video helps you to keep in check during these turbulent times. உங்களுக்கு ஏதாவது questions இருந்ததுன்னா அது கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. We will have them replied to. அடுத்த PPF ஷோவில் நம்ம சந்திக்கலாம்.